வணக்கம். என் பேர் மோகன். பண்ருட்டி அருகில் திருவதியில் அதிக நேச்சுரல் ஃபுட்ஸ் அப்படின்ற கம்பெனி ஆரம்பித்து பண்ணிட்டுருக்கேன். இதில் நிறைய ப்ராடக்ட் பண்ணுறோம். அதில் குறிப்பாக இப்போ எண்ணெயில் எல்லாம் ரொம்ப தரமான எண்ணெய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எண்ணெய்க்காக மெனக்கிட்டோம் 2016 அது உற்பத்தியில் வந்து சூடாகாத எண்ணெய் பயன்படுத்தணுன்றது தான் இப்போது சயின்ஸு. இப்போ நம்ம 30 வருஷமாக 35 வருஷம் 40 வருஷமாக எண்ணெய் அதிகமாக நாட்டில் தேவைப்படுறதுனால செக்கில் ஆடினா குறைஞ்ச உற்பத்தி தான். அதனால் இப்போ எல்லாருக்கும் இப்போ எண்ணெயை உற்பத்தி பண்ண எக்ஸ்ப்ளர்ன்ற ஒரு இதுலேருந்து ஆடி தான் இப்போ எல்லோரும் நம்ம சாப்பிட்டுருக்கோம். இப்போ சயின்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எண்ணெய் வயது டாக்டர்கிட்ட போகும்போது எல்லோரும் வந்து இந்த எண்ணெயை இந்த மாற்றுங்க, இந்த எண்ணெயை சாப்பிடுங்கன்னு மாற்றி மாற்றி எண்ணெயை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒவ்வாமை வருது. நம்ம 5000 வருஷம் 4000 வருஷம் எண்ணெய்க்கு தோணுது. அன்னிலேருந்து நம்ம பயன்படுத்துகிற எண்ணெய்கள் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ஒரு 30 ஆண்டுகளாக சாப்பிட்டா ஒத்துக்கலை, பூரி சாப்பிட்டல, வடை சாப்பிட்டா ஒத்துக்கலை, உடம்பு ஏற்றுன்னு வருது, இந்த மாதிரி சூழல்லாம் வரும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆலிவ் எண்ணெய் சாப்பிடுங்க, சன்ஃப்ளவர் சாப்பிடுங்க, ரைஸ் பேன் சாப்பிடுங்க, பாம் ஆயில் சாப்பிடுங்க, இப்படியா ஆயிலை மாற்றி மாற்றி சாப்பிடுங்க, ஒரே ஆயில் சாப்பிடாதீங்க, இப்படியெல்லாம் வந்துருக்கு. இப்போ நம்ம வந்து வேர்க்கடலை எண்ணெய்ன்றது தொட்டு சாப்பிட்டுன்றது. வேர்க்கடலை எண்ணெய் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த காலத்துலலாம் 6 மாதம் வேர்க்கடலை பருப்புன்றது கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம் விளையும். அதுலேருந்து வர்ற பருப்பில் வந்து பித்தம் கம்மி. இப்போது ஜாஸ்தி, அதாவது காலநிலைலாம் மாறும்போது 6 மாதம்லாம் வந்து விவசாயத்தில் இயற்கை இது பண்ணாதனால குறைஞ்ச காலத்தில் உற்பத்தி பண்ணுறது தான் இப்போ எல்லோரும் வந்துருச்சு. அந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா 90 நாள் 110 நாள் தான் வேர்க்கடலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடம்புலேயே பித்தத்தன்மை இருக்குது. அதுல பித்தத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, இப்போ பை இருக்குது. அதில் நம்ம உணவு பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் குறைச்சி, வேலை கம்மியாக இருக்கிறதுனால உணவை குறைச்சி சாப்பிட்றதுனால, அதிகமாக நம்ம உழைப்பு இல்லாதனால பித்தப்பையில் கல் வந்து அப்புறம் அதுக்கு பித்தப்பை கல் எடுக்கணுன்றாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும்போது எண்ணெயும் அது வந்து ரொம்ப முக்கியம். அதில் பார்த்திங்கன்னா கடல் எண்ணெயில் பித்தம் ஜாஸ்தி இப்போ வர பயிரில். அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, பழைய காலம் மாதிரி பித்தம் இல்லாத எண்ணெயை உற்பத்தி பண்ணணும். நல்ல பருப்புகளை வாங்கி அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கை பார்த்து தரமான பயிரை வாங்கி எல்லாம் செஞ்சு, அதுக்கப்புறம் அதில் வந்து நாட்டு கொத்தமல்லி விதை, எனக்கு அந்த கொத்தமல்லின்றது கடையில் வாங்கி போட்டிங்கன்னா அதில் கந்தகம் ட்ரீட்டட் நல்ல விளையிற கொத்தமல்லி அப்படியே அதை வாங்கி ப்ளஸ் இஞ்சி ஒரு குறிப்பிட்ட சதத்தில் போட்டு ஆட்டி அந்த பித்தத்தை எடுத்து நாங்கள் வந்து கடல் எண்ணெய் தரோம். நல்லெண்ணெயில் பனவெல்லம் போட்டு தான் ஆட்டுறோம். தேங்காய் இதில் வந்து நாங்கள் சல்ஃபர் போட்டால் பண்ணுறதில்லை. அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட் ஆயில்னு ஒன்று பண்ணுறோம். தேங்காய் திருகி பால் எடுத்து நாங்கள் சோலார் வெப்ப உலர்த்தி போட்டிருக்கோம். அதில் நாங்கள் வந்து ஒரு 36 hours ஃபெர்மெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக. அது என்ன ஆகும்னா, தேங்காய் பால் எடுப்போம், அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு 55 to 70 டிகிரி டெம்பரேச்சரில் ஒரு நல்ல ஒரு இதை பண்ணி க்ளோஸ்டு இது வச்சு அதை வச்சோன்னா ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து 30 ஹவர்ஸ்க்குள்ளே செப்பரேட் ஆகிடும். அந்த ஆயில் வந்து இப்போ வந்து வைத்தியர்கள்லாம், சித்த வைத்தியர்கள்லாம் ஆயிலாக சாப்பிட்றதுக்கு பரிந்துரை வைக்கிறாங்க. அது ரொம்ப தேவை இருக்குது, அது போயிட்டுருக்கு. இதை தவிர்த்து நாங்கள் என்ன வச்சோன்னா, எல்லா சீட்லேயும் இப்போ எண்ணெய் இருக்குது, எல்லா விதைகள்லேயும் எண்ணெய் இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தவரையில் எல்லா விதைகள்லையும் எண்ணெய் இருக்குது. நம்ம பூசணி விதையில இருக்குது, வாட்டர்மெலன் சீடு தர்பூசணி விதையில இருக்குது, ஃப்ளக்ஸ் சீடு ஆலி விதையில இருக்குது, பிளாக் சீடு கருஞ்சீரகத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆயிலை வந்து இவங்களுக்கு சாப்பிட வைக்கணும். அதனால் என்ன பண்ணால், ஒரு 7 days 7 ஆயில் அப்படின்னு ஒரு கான்செப்ட். நம்ம பிஸ்னஸோட கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணும்போது வாங்கி பயன்படுத்துகிறவங்களுக்கும் விதவிதமாக இருக்கும். அது பயன்படுத்துறதுல பொருளோட இதுவும் சத்துக்களும் விதவிதமாக அவங்களுக்கு சேரும். அதனால் 7 days 7 ஆயில் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணும். இது அடிப்படையில் என்ன பண்ணுறோன்னா, இந்த 3 ஆயில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுன்றது சமையல் கூடத்துலேயே வந்துடும். தேங்காய் எக்ஸ்ட்ரா கோகனட் வர்ஜின் ஆயில்ன்றது எல்லோரும் வந்து பண்ண முடியாது, பண்ணாலும் அது அதனால் அது சாப்பிட்றதுக்காக கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இது வந்து பூசணி விதை, நான் முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா, பூசணி விதை கேக், அது மாதிரி இது பூசணி விதையிலேருந்து நான் கல்மர செக் போட்டிருக்கேன், சூடாகாத இதில் தயார் பண்ணுறோம். இது வந்து 7 நாளைக்கும் 7 எண்ணெய்ன்றாங்க இல்லை, அதில் ஒரு நாளில் இந்த எண்ணெய் வந்து சீசனிங் மாதிரி, அதாவது இட்லி மேலே பொடி, மற்றபடி பொரியலில்
இந்த மாதிரில ஒரு 15 சொட்டு 20 சொட்டு போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதில் ஒரு சத்து இருந்தது. உங்களுக்கே நீங்கள் சந்தேகமாக இருந்தால் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். பூசணி விதையோட பயன்கள் கேட்டிங்கன்னா அதில் சொல்லுவாங்க. அதில் இப்போ நீங்கள் அதை மாதிரி எண்ணெயை நாங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எண்ணெயை வாங்கி பயன்படுத்தலாம். இதில் மிக நிறைந்த சத்து இருக்குது. எல்லோரும் வாங்கி பயன்படுத்தி பயனடைன்னு கேட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன். இது வந்து இப்போ தர்பூசணி விதை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் தர்பூசணிலேருந்து எடுக்கிற விதை, இந்த விதையிலேருந்து என்ன பண்ணுறோம், இதுவும் சீசனிங் ஆயில் தான். இட்லியில், பொடியில், மற்றபடி பொரியலில், சாதத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 15லேருந்து 20 சொட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டிங்கன்னா இதில் இருக்கிற எண்ணெயில் இருக்கிற நற்குணங்கள் மேலே உங்களுக்கு தகவல் தானே யூடியூப்பில் போய் நீங்கள் வாட்டர்மெலன் சீடு ஆயில் நற்பயன்கள் கேட்டிங்கன்னா அதில் கிடைக்கும். அதே கூட நீங்கள் பார்த்து இதை அங்கே பொருளாக தயார் பண்ணி கொடுக்குறோம். இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியம், பயன்படுத்துங்க. ரொம்ப சந்தோஷம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஸீட் ஆயில். இது வந்து ஆளி விதை. ஆக்சுவலாக இந்த பிளான்ட்டே ரொம்ப சிறப்பான இல்லை. இதோட தண்டு தான் நம்ம பயன்படுத்துகிற லெனன்ற சட்டை. இப்போ நம்ம பயன்படுத்துகிற ஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா லெனன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்தது. மீட்ரு 1700 2000 அதுலேருந்து வரைகிற விதை தான் இது ஆளி விதை. இது மிக முக்கியமான ஒரு சத்து இருக்குது. ஃபிஷ் ஆயில், அதாவது மீன் எண்ணெயில் இருக்கிற சத்து இதில் இருக்குது. இதை வாங்கி எல்லாருமே டெய்லியே பயன்படுத்தலாம். இப்போ அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு வச்சுங்களேன், கேன்சர் வந்துருச்சு நம்ம இது மாதிரி அவங்க ஒரு நாளைக்கு 30 ml 300 ml தயிரில் காலையில் ஒரு 11 மணிக்கு இதை குடிக்கலாம், சாப்பிட்லாம். ரெகுலராகவே நம்ம வந்து ஆன்டி கேன்சருக்காக இது பயன்படுத்துகிறாங்க. ரெகுலராக நீங்கள் ஒரு 5 ml தயிரில், ஒரு 50 ml தயிரில், ஒரு 25 ml தயிரில் காலையில் 11 மணிக்கு அது குடிச்சு சாப்பிட்டிங்கன்னா வியாதி இருக்கணும்னு அவசியம் இல்லை, பயந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இது சாப்பிட ஆரம்பித்தா இதில் ஒரு ஆரோக்கியம் இருக்குது. நம்ம உடம்போடு தெளிவாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த எண்ணெய் வந்து ஆளி விதை, ஃப்ளக்ஸீட் ஆயில்னு சொல்லுவோம். இதை வாங்கி பயன்படுத்துங்க. இது வந்து கரிஞ்சீரகம். உங்களுக்கு தெரியும் கரிஞ்சீரகம். இப்போ எல்லாரும் டாக்டர்ஸ், சித்த மருத்துவர்கள்லாம், அதுலேயும் டாக்டர் சிவராமன்லாம் வந்து டாக்டர் சிவராமெல்லாம் இந்த கரிஞ்சீரகத்தை பற்றி ரொம்ப ஜாஸ்தி எல்லா இடத்துலையும் பேசியிருக்கார். அவரோட சொந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறார். அவருக்கு ஏற்பட்ட இதெல்லாம் பகிர்ந்துருக்கார். இது வாங்கி நீங்கள் தினமும் உங்கள் உடல் சூட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சூட உடம்பாக இருந்தால் ஒரு நாளைக்கு 10 சொட்டு ஜீரக தண்ணியில் 10 சொட்டு எடுத்துக்கங்க. இது அப்படியே நீங்கள் தண்ணியில் 10 சொட்டு நீங்கள் 10 ட்ராப் போட்டிங்கன்னா அது டம்ளரோட வாலில் போய் ஒட்டிக்கும். அதனால் ஒரு டேபிள் ஸ்பூனில் எடுத்து ஒரு 10 சொட்டோ எடுத்து 7 சொட்டுலேருந்து 10 சொட்டு எடுத்து வாயில் எடுத்துகிட்டு இந்த ஜீரக தண்ணியை குடிச்சிட்டிங்கன்னா உங்கள் உடல் சூடுக்கு இது தொந்தரவு இல்லாமல் இருக்கும். அதே இடத்துல உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே இப்போ கரிஞ்சீரகன்றது தேடுற பொருள் ஆகிடுச்சு. அதுலேயும் முஸ்லீம்ஸுக்கெலாம் எல்லா கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் எல்லோரும் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து வைத்தியத்தில் எல்லா வைத்தியத்துலேயும் கரிஞ்சீரகன்றது மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. சித்த வைத்தியர்கள் எல்லோரும் கரிஞ்சீரகத்தில் இதில் நிறையா வந்து ஒரு தரமாக வேணுன்றது அதில் முக்கியம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதில் 40% நல்லெண்ணெய் கலந்துருவாங்க. இதோட விலை அதிகமாக இருக்குதுன்னு வாங்க இதுக்காதனால இது எண்ணெய், அதுவும் எண்ணெய் நல்லது தானே அப்படின்றதுக்காக இதோட வாசனை ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லோரும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 40% நல்லெண்ணெய் சேர்ப்பாங்க. நம்ம வந்து தரமாக தயார் பண்ணுறோம், செக்கில் தயார் பண்ணுறோம். அந்த செக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 7 சுற்று தான் சுத்தம். அதுலேருந்து தயார் பண்ணால் சூடாகாமல் இதை கொடுக்குறோம். இது எல்லோரும் வாங்கி பயனடையணும்னு ரொம்ப விரும்பி கேட்டுக்குவேன். குறிப்பாக கரிஞ்சீரக எண்ணெய் எல்லோரும் பயன்படுத்துங்க. இதுக்கப்புறம் சியா சீடு. இது வந்து ஆக்சுவலாக நம்ம சப்ஜி விதைன்னு சொல்லுவோம். சப்ஜா விதன் தமிழில் திருநீற்று பச்சளைன்னு ஒரு செடி இருக்குது. நம்ம ஈசனுக்காக விஷ்ணு இவரை பார்த்திங்கன்னா பெருமாளுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம துளசி யூஸ் பண்ணுவோம். அதுவே ஈஸ்வரன் கோயிலில் பார்த்திங்கன்னா இது வந்து திருநீற்று பச்சளைன்னு சொல்லுவோம். அதோட விதை, இந்த விதையை வந்து இப்போது மிகப்பெரிய அருமையான இதெல்லாம் சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த விதையிலேருந்து நாங்கள் ஆயில் எடுத்து அதேமாரி சீசனிங் ஆயிலாக பண்ணுறோம். இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நாங்கள் ரொம்ப நிறையா இதை வந்து எல்லோரும் சாப்பிட வைக்கணுன்றதில் ரொம்ப மெனக்கிட்டு செய்கிறோம். இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு தகவல் மேலும் உங்களுக்கு வேணுன்னா யூடியூப்பில் போய்ட்டு சியா சீடு இல்லைனா சப்ஜா விதையோட எண்ணெய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இதோட பலனை நீங்கள் உங்களுக்கு கண்கூடாகவே உங்களுக்கு கிடைக்கும். அனுபவிங்க. ரொம்ப சந்தோஷம். வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர்ஜின் கோகனட். உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, கோகனட்டு ஆயிலில் மில்க் எடுத்து பண்ணுறது. இது வந்து எக்ஸ்ட்ரா கோகனட் ஆயில்னு சொல்லுவோம். நாங்கள் வந்து டபுள், அதாவது எக்ஸ்ட்ரா கோகனட் ஆயில்ன்றது எப்படி பண்ணுவாங்கன்னா, மில்க் எடுப்பாங்க, வானலில் விட்டு அப்படியே காய்ச்சுவாங்க. காய்ச்சி எடுக்கிறது எக்ஸ்ட்ரா கோகனட் ஆயில்.
நாங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறோம். அதாவது அந்த ஹீட்டு கூட கிடையாது, சூடே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா கோகோனட் வர்ஜின் ஆயில் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு டெய்லி வாங்கி பயன்படுத்துங்க. இது தவிர்த்து நல்லெண்ணெய் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து இது எப்படி பண்ணுறோன்னா, இது நீங்கள் தான் சாதாரணமாக சாப்பிட்றீங்கன்னா அது வேறு, இது வேறு. இதில் வந்து நல்ல எந்த எண்ணெய் ஆட்டினாலும் அந்த எண்ணெயில் நம்ம பயன்படுத்துறது இது எக்ஸ்ப்ளர் ஆனாலும் ரோட்டரி ஆனாலும் செக்கு ஆனாலும் தண்ணி சேர்ந்தால் தான் எண்ணெய் வரும். ஆக தண்ணிக்கு பதிலாக நாங்கள் எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ நாங்கள் எண்ணெய் இப்போ வந்து இந்த எண்ணெய் தயார் பண்ணுறது வந்து இப்போ நாங்கள் எள் வாங்கி தரமாக எல்லாத்தையும் அலம்பி காய வச்சு அதுக்கப்புறம் மரச்செக்கில், அதாவது கல் மரச்செக்கில் எள்ளை இது பண்ணி அதில் தண்ணிக்கு பதிலாக இளநீர் சேர்த்து அதில் எடுக்கிற எண்ணெய் இது நல்லெண்ணெய். இதில் பனைவெல்லம், ஒரிஜினல் பனைவெல்லம், எல்லாத்துலேயும் ஒரிஜினல் பனை தான் சேர்க்குறோம். குறிப்பாக இதில் பனைவெல்லம் சேர்த்து இதுலேருந்து எடுக்கிற எண்ணெய்ன்றதுனால இதை 7 நாள் 7 சுவைன்றது இதில் இந்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும். இது நீங்கள் இட்லிக்கு பொடியிலே விட்டுக்கலாம். நீங்கள் 7 சொட்டுன்றது கணக்கு இல்லையாது, ஒரு டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் வந்து இட்லியில் பொடியில் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புலாம் எதாவது போட்டுக்கிறீங்கன்னா அதுக்கு சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்து நீங்கள் வாங்கி பயனடையணும். இதனால் நிறைய உங்களுக்கு உணவு சார்ந்த எண்ணெய் சேர்த்துக்கினே வந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு 2 தான். ஒன்று எண்ணெயில் உங்களை நீங்கள் சரியாக பார்த்துக்கணும், பாலில் சரியாக பார்த்துக்கணும். மீதி எல்லாமே நம்ம மாதத்தில் பார்த்தீங்கன்னா, வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள், மாதத்துக்கு 2 தடவை தான் நீங்கள் எந்த காய்கறியில் இருந்தாலும் எந்த பெசிலிட்டி எதாக இருந்தாலும் பூச்சி மருந்து அடிக்கிறதுனால எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து எப்பயோ ஒரு இதை தான் பயன்படுத்தும். ஆனால் எண்ணெய் பால் தினமே நீங்கள் பயன்படுத்தினால இதெல்லாம் கவனமாக எடுத்து நீங்கள் செய்யணும். அந்த கவனத்தில் இது குறிப்பாக நாங்கள் செய்கிறத வாங்கி பயன்படுத்தி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் பயன்படுத்தணும் வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன தகவல் எல்லாம் பெற்று உங்களுக்கு தேவையான என்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள். வேண்டதை வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு நீங்களே பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சந்தோஷம். நன்றி.